இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சத்தான பாசிப்பயிரில் தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாசிப்பயிறு 1 கப்புங்க, குருதவள்ளி அரிசி 1 கப்பு, 2 சேர்த்து 10 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதை நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துடலாம். அது கூட ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். பச்சையாகவே போட்டுருங்க. ஒரு 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 3 துண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த குருதவள்ளி அரிசியும் பச்சை பயிறு ஊறி இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. வாங்க, நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நல்லா நம்ம கை வச்சு நல்லா கலக்கிடலாங்க. கொஞ்சம் நேரம் கரைச்சி வச்சிடலாம். இது புளிக்க நமக்கு தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரம் இப்படி அடித்து வச்சுட்டு நம்ம ஒரு 1 ஹவர் 1/2 மணி நேரத்தில் நம்ம சுட்டுறலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கு சட்னி பாருங்கள். இதெல்லாம் வதக்கெல்லாம் வேண்டாங்க, பச்சையாகவே தான் அரைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி அரைக்கிறேன்னு. ஒரு 10 வெங்காயங்க, சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 எடுத்துருக்கேன். ஒரு கொட்டைப்பாக்கு தண்டி புளி, ஒரு கொட்டைப்பாக்கு தண்டி வெல்லம், சின்ன தக்காளி 2 தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கட்டு கொத்தமல்லி, அதை நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை நல்லா முடிச்சுட்டு இப்படி போட்டுடலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்புங்க, கல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த சட்னி இந்த கலராக தாங்க இருக்கும். இப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாங்க. இதுக்கு தாளிக்கிறதா தாளிச்சலாம். நான் தாளிப்பு திரும்பி கொடுக்க போகிறேன். சும்மாவே அப்படியே தொட்டு சாப்பிட்லாங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, ஒரு ஸ்பூன் வரைக்கும். இப்போ சட்டி காய்ச்சிடுச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாங்க, கொஞ்சம் சிவக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு நம்ம இந்த சட்னியில் போட்டுடலாம். இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசையை சுட்டுடலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறாங்க. சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. சட்டி நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறோங்க. இப்போ தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாவை இந்த மாதிரி கலக்கிங்க. கலக்கிட்டு ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. மெலிசாக தேய்ச்சி விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுறலாங்க. எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே கூட மடித்து எடுத்துடலாங்க. அப்படியே மடித்து எடுத்துடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாசிப்பயிறு ஊற வச்சு தோசை சுட்டாச்சுங்க. பாசிப்பயிரும் குருதவள்ளி அரிசியும் சூப்பராக வந்திருக்கு தோசை. அதுக்கேற்ற மாதிரி சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி இருந்துச்சு வீட்டில், நான் காலையில் செஞ்சது, அதுவும் வச்சுருக்கேன். இது இப்போ அரைச்சது. ரெண்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா
எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.